ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மினி விளாக். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி பௌர்ணமி, அப்புறம் முக்கியமாக வரலட்சுமி விரதம். ஸோ அதனால் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னோடய வீட்டில் மகாலட்சுமி சிலை வச்சுருக்கிறதுனால அம்மனுக்கு முக்கியமான நாட்கள் வரும்போதெல்லாம் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடுவேன். ஸோ அன்னைக்கு வரலட்சுமி விரதம் அப்படின்றதுனால அம்மனுக்கு 5 அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு இருந்தேன். நம்ம எந்த பூஜையாக இருந்தாலும் முதல் கடவுள் விநாயகரை வணங்கணும். அதுவும் மகாலட்சுமி பூஜைக்கு கட்டாயம் நம்ம விநாயகரை வணங்கணும். விநாயகரை வணங்காமல் மகாலட்சுமியை வணங்கக்கூடாது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு எடுக்கிற வழக்கம் கிடையாது. ஸோ அதனால் என்னால் வந்து கலசம்லாம் அமைச்சு பெருசாக வந்து சாமியை வணங்க முடியல. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருட்கள் வச்சு மங்கள பொருட்கள் வச்சு சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டு இருந்தேன். வரலட்சுமி விரதத்தப்ப நம்ம பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்கள பொருட்கள்லாம் கொடுக்கறது வந்து ரொம்பவே விசேஷம், ரொம்பவும் நல்லது. ஸோ நான் வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருக்கிற பெண்கள் ஒரு 9 பேருக்கு தாம்பூலம் கொடுத்துருந்தேன். வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஆடி வெள்ளி பௌர்ணமியும் இருந்ததால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு 9 மணி போல் போயிருந்தோம். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கடவுள் அப்படின்றத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும். அன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது சின்ன மினி விளாகில் சந்திக்கலாம். பாய்.